எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, இப்பொழுது வலைதளத்தில் நிறைய கேள்விகள் பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருவரை பார்த்து கேள்வி கணைகள் தொடுப்பார்கள், அதற்கு அவர்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். அந்த கேள்வி என்னன்னா, திமுக அவர்களின் கொள்கைக்கு எதிராக ஒரு செயலை செய்துவிட்டார், இதுதான் பெரியாரின் வழியா, இதுதான் அண்ணாவின் வழியா என்று கேள்விகளை கேட்கும் நாம், அதே போல அதிமுக அவர்களின் நிலைப்பாட்டிற்கு எதிராக ஒரு தவறை செய்துவிட்டால் இதுதான் எம்ஜிஆரின் வழியா, இதுதான் ஜெயலலிதாவின் வழியா என்று கேள்வி கேட்கும் நாம், நம்முடைய சமுதாய இயக்கங்கள், கட்சிகள் அவர்கள் தங்களுடைய இஸ்லாமிய கொள்கைகளை சுமந்து கொண்டு தர்காவுக்கு செல்வாங்களாம், கோவிலுக்கு போவாங்களாம், ஆரத்தி எடுப்பாங்களாம், சமத்துவ பொங்கல் கொண்டாடுவாங்களாம். அதை நம்மவர்கள் கேள்வி கேட்டால் அவர்களை பார்த்து பிடித்துக் கொள்கிறார்கள், அவர்களிடம் பாய்கிறார்கள். நீங்கள் உங்க கொள்கையை சமரசம் பண்ணிட்டு தர்காவுக்கு போறது, இன்னும் மற்ற விஷயங்கள்ல சமரசம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா, திமுக அவர்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாடுவதில் தவறில்லை, அதிமுக ராமர் கோயிலுக்கு போவது தவறில்லை. உங்களது கொள்கையை காற்றில் பறக்க விட்டு மற்றவர்களை கேள்வி கேட்க என்ன ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை. மயக்கம் வந்து அல்லா போதுமான இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனிதன் இஸ்லாமியனாக இருக்கான், அவன் இறக்கும் தருவாயில் அவனுடைய நாவல் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முன்மொழிந்தால் அவன் சுவனம் சென்றுவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு மயக்கம் வந்துச்சு, அந்த மயக்கம் வந்தோன்னா என்ன அறியாமல் அதை சொல்ல வந்துருச்சு. உடனே நம்மளுக்கு தோன்றது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மயக்கம் வந்தாலோ அல்லது நம்மளுடைய நிலைப்பாடுகள் மாறினாலோ, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கறதும் அல்லாஹ் தான், அந்த கஷ்டத்திலேருந்து நிவர்த்தி செய்கிறதும் அல்லாஹ் தான். நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஈமானை பிறல விட்டுக்கூடாது. இப்போ இந்த பதிவு போட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நடந்த நிகழ்வுகளை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் அந்த மயக்கம் விடுபடலை, அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி வேணாலும் நடக்கலாம். இறைவனுக்காக நம்ம ஒரு பணியில் இறங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த பணியை சரியான முறையில் நம்ம நிறைவேற்றணும். கடைசி வரைக்கும் நம்முடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும், அந்த உயிர் மூச்சு பிரிகிற வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான், வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த சொல்லு நம்மளுடைய நாவல வரணும். அது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தால் அவன் மறுமையில் சுவனம் சென்று விடலாம். அந்த உறுதிமொழியாலேயே அவனுக்கு கிடைக்கிற அந்த பாக்கியம் இருக்குங்களே, அது சொல்ல முடியாது நம்மளுக்கு. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் அந்த மயக்கம் நின்று இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இது உங்களுக்காக நான் இன்ஷா அல்லாஹ் பதிவு போடுறேன். நான் எல்லா நிலைமையிலும் மனிதன் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ அந்த கொள்கையை பற்றி தான் நான் பேசினேன். நான் அந்த கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடாது. தன்னுடைய உயிர் போகும் தருவாயில் இருந்தாலும் இஸ்லாமிய கொள்கையில் இருக்கிற நம்ம அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தையை தான் நம்ம முன்மொழிகிறோமே தவிர மற்ற எதுக்குமே சமரசம் கிடையாதுங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போயிட்டு வராங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு மதிய வேளையில் கருவேல முள் நிறைஞ்ச அந்த காட்டில் தங்கி ஓய்வு எடுக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் அவங்கவுங்க இடம் பார்த்துட்டு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாளை அந்த மரத்தில் கட்டிட்டு தொங்க விட்டுட்டு படுக்கிறாங்க. கண் அசந்திருக்காங்க. திடீர்னு ஒரு கத்தி கழுத்தில்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சத்தம் போடுறாங்க. அதுக்குள்ளே சஹாபாக்கள்லாம் எழுந்திரிச்சு வர்றாங்க. சஹாபாக்கள் எழுந்திரிச்சு வரும்போது அவங்களுடைய கழுத்தில் கத்தி வந்துச்சு பாரு. அந்த ஆள் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அந்த கழுத்தில் கத்தி வச்ச ஆள், இப்போ உங்களை காப்பாற்றக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு பதட்டம் இல்லை, எதுவும் இல்லைன்னா கழுத்தில் கத்தி இருக்குது. நம்மளாம் என்ன பண்ணுவோம், கழுத்தில் கத்தி வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம பிறண்டுறோம், நம்மளுடைய மனசுலாம் போயிடும், எப்படியாவது காப்பாற்றுங்க, நீ தான்ப்பா விட்டுருணும் அப்படின்னு சொல்ல அந்த மனசுகள் தான் வந்து நமக்குலாம் இருக்கும். ஆனால் அவங்களுடைய மனசு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அதை நில தடுமாறிடுச்சு. உடனே என்ன பண்ணால் அந்த கத்தியை கீழே விட்டான். அடுத்த கணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைக்கு வந்துருச்சு. உடனே அவனுடைய கழுத்தில் கத்தியை வச்சு வெட்டினாங்களா? அதே கேள்வியை திரும்ப கேட்குறாங்க, உன்னுடைய கழுத்தில் கத்தியை வச்சிருக்கப்போ உன்னை காப்பாற்றக்கூடியது யார் அப்படின்னு. அவன் வெள்ளத்து போயிட்டான். என்ன பண்ணுறது, ஆஹா எங்களை விட்டுட்டாரா, நம்ம ஓடிடலாமே, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு தோரணையில், நீங்கள் தவிர உங்களை தவிர யார் என்னை காப்பாற்ற முடியும்னு கெஞ்சினான். அடுத்த கணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போவும் உன்னை காப்பாற்றுறது அல்லாஹ் ஒருவன் தான், அந்த ரப்புல் ஆலமீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அவர்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தான் உயர்த்தி பிடிச்சாங்க. அப்படி நம்ம வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், கொள்கையில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, போருக்கு சந்திக்கும் போது தன்னை தாக்குறதுக்காக ஒருவன் வந்தா அப்படின்னா அவனை கொலை கூட செய்யலாம், இந்த இந்திய சட்டத்தின்படியே இருக்குது. ஆனால் அவர்கள் விட்டார்கள்னா, அவன் அபலையாக வந்து விட்டான், அவன் வந்து தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டான். அந்த இடத்துல எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க, போர் முடிஞ்சிருச்சு, போருடைய நேரமும் இல்லை. அவங்களுடைய மனது அந்த மாதிரியான மனது, அவங்க விட்டுட்டாங்க. அந்த கொள்கையில் உறுதியாக நின்னாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அடுத்த செகண்டே அவங்க கைக்கு வாள் போகிற அளவுக்கு செஞ்சான். இதெல்லாம் நம்ம நினச்சி சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம கொள்கையை விட்டு கொஞ்சம் கூட அந்தான போக மாட்டோம். இந்த பதிவு சரியான முறையில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் நான் கேட்டேன்ல, அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போ வேணாலும் நம்முடைய உயிரை எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிய கொள்கையில் நம்ம சரியான முறையில் இருந்து மரணிக்கணும். அந்த பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு, எனக்கும் உங்களுக்கும் தருறதுக்கு துவா செய்தவனாக.